இதுல அடுத்த flux density due to an infinite long straight wire. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண தவிர டிரெக்டா யூஸ் பண்ணலாமா? V is equal to mu naught I over 2 pi r. மேக்னெட்டிக் கரண்ட் மேல போகுது. அதை ரைட் ஹேண்ட் கிரிப் ரூல்ல படிச்சீங்கன்னா எப்படி போகுதுன்றதை நீங்கள் கரண்ட் எப்படி டிரெக்ஷனை போகுதுன்றதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, எப்படி போகுதுன்றதை நீங்கள் இதுல பார்த்து கொள்ளலாம். ஓகேயா? சரி, எப்படி போகுது டிரெக்ஷனை பார்த்து கொள்ளலாம். இன்வெர்ட் டிரெக்ஷன்ல இருக்கு. சரியா? அதுக்குரிய வேல்யூ V is equal to mu naught I over 2 pi r. கரண்ட் மேல இன்ஃபைனைட் லாங் பெரிய சின்னக்கு இல்லையா? உங்களுக்கு சிலபஸ்ல இன்ஃபைனைட் லாங் வயர்னா சரி, அதாவது டிஸ்டன்ஸ் ஆரோட கம்பேர் பண்ணக்கு பெருசுண்டா இன்ஃபைனைட் லாங் வயர். அதுக்குரிய ஈக்குவேஷன் mu naught I over 2 r. அதே மாதிரி கீழே பாருங்க, நாங்கள் எடுத்திருக்கிறோம் mu naught இந்த வடிவு தந்திருக்குது, அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, ரெண்டாவது கீழே போட்டிருங்க. இதுல பாருங்க, இதுல ரெண்டு பக்கமும் அங்கால ஹாஃப் இங்கால ஹாஃப், இது மைனஸ் இன்ஃபினிட்டி அங்க பிளஸ் இன்ஃபினிட்டி மாதிரி ஹாஃப் இருக்க மாட்டா. சரியா? எக்ஸாக்டா ஹாஃப் இருக்க மாட்டா. முதல் பார்த்த மேக்னெட்டிக் ஃபீல்டின் ஹாஃபா இருக்கு. mu naught I over 2 pi r இங்க mu naught I over 4 pi r. அதாவது கரண்ட் கேரியிங் கண்டக்டர் சுத்த வர ஆர் டிஸ்டன்ஸ்ல வர மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வேல்யூ. சரியா? இங்கேயும் பார்த்திருக்கிறோம், இங்கேயும் பார்த்திருக்கிறோம். mu naught I over 2 pi r, இங்க mu naught I over 4 pi r. வேல்யூ தெரிஞ்சு வச்சிருந்தா சரியா? அடுத்து பாருங்க, என்னென்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்னென்ன மாறுபடுது. P versus டிஸ்டன்ஸ் ஆரோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R தானே, பியோட குறையும். அடுத்தது இதெல்லாம் தியரியை நேரடியா ஞாபகம் வச்சிருந்தா சரியா? மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. அடுத்து பாருங்க, சொலினாய்ட் வெரிச்சூர் சொலினாய்டுண்டா. இங்க சொலினாய்ட்ல வர்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா B is equal to mu naught N I இருக்கு. சென்டர்ல கவனமா இருக்கான். சென்டர்ல தொங்கல்ல வர குறைஞ்சிடும். தொங்கல்ல எண்டில அதுல ஹாஃப் வேல்யூவா இருக்கும். இது அவ்வளவு தேவையில்லை, உங்களுக்கு சுமார் இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்கணுடைய இது எக்ஸாம்ல ஒன்றும் பெறாது. பட் இந்த சென்டர்னா எக்ஸாக்ட் சென்டர்ல கொஞ்சம் தூரத்துக்கு சேம் மேக்னிடியூட் இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருந்தா கான்ஸ்டன்ட், இங்கால வரைக்க குறையும். இதுக்குரிய என்னென்று ஃபீல்ட் லைன்ஸ் வருதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் வீடியோல இருக்குது. ஃபீல்ட் லைன்ஸ் கீறி இருக்குது ஒண்ணு. சரியா? இப்ப இங்க அதுக்குரிய ஈக்குவேஷனை இங்க டிரைவ் பண்றது நாங்க டிரைவ் பண்ண தேவை சொல்றோம். அப்ப இங்க என்னன்னு சொல்றது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த், டோட்டல் டர்ன்ஸ் தந்து லென்த் தந்தா இன்னொரு ஈக்குவேஷன் போடலாம். என்ன ரீப்ளேஸ் பண்ணி mu naught Ni by L போடலாம். சரியா? டிரெக்டா ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுதான் சரி, மற்றபடி தேவையில்லையா? அப்ப இதுக்கு தான் அந்த ஈக்குவேஷன் போட்டுக்கு பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இதுக்கு இது மட்டும் யூனிஃபார்ம் டென்சிட்டி இருக்குது, பிறகு அங்கே குறையும். ரைட், எவ்வளோ இருந்தா பெருசா இது சின்ன பெருசா கஷ்டம் இல்லை. அடுத்த பயோ சவார்ட் லோ இருக்கு. பயோ சவார்ட் லோ இருக்கு. இது எக்ஸாமுக்கு வரலாம், கேட்கலாம். சரி, இதை ஞாபகம் வச்சிருங்கோ. The magnetic field at any point due to small element delta L. இந்த small element delta L நால வர field r distance இங்க delta B I delta L sin theta r squared வரப்போகுது. இதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கப்போகுது. அது sin theta க்கு ப்ரொபோர்ஷனல், delta L க்கு ப்ரொபோர்ஷனல், லென்த்துக்கு ப்ரொபோர்ஷனல், r இந்த ஸ்கொயர்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கப்போகுது. ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கப்போகுது. ஓகேயா? அதை ஈக்குவேட் பண்றதுக்கு mu naught over 4 pi என்ற கன்ஸ்டன்டை யூஸ் பண்றோம். பாருங்க, அப்ப இதை ஞாபகம் வச்சுனா சரி, கேட்டா இதை எழுதி விடுறது. பயோசவார்ட்ல வந்து மற்றது கன்ஸ்டன்ட் விளந்தா பயோசவார்ட்ல வந்து கேட்டா இப்படி எழுத வேண்டியா. அதுல இருந்து ஒரு இது பயோசவார்ட்ல கேட்டா இது கீழே ஒரு தியரி ஒன்று கேட்பின. அதாவது என்ன இதுக்குரிய பாருங்க, இதுல இதை பாருங்க, இதுல theta is equal to 0 டெல்டா பி 0. அதாவது இந்த எலிமெண்டால அதே கோட்டில இந்த எலிமெண்ட் கரண்ட் எலிமெண்டா இந்த நீட்டுல இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல ஒரு ஃபீல்ட் வராது. ஒரு கரண்ட் இப்படி கரண்ட் இருக்கண்டா இதுல இங்க வராது. இந்த கரண்ட் ஓடுற எலிமெண்டால இங்க ஃபீல்ட் வராது, இங்க வரும், இங்கால எல்லாம் வரும். இந்த வரும் இந்த லெண்டா அது இந்த ஸ்டேட்ல வராது, ஃபீல்ட் ஒன்றும் வராது. தீட்டா 0. அப்ப தீட்டா 100 90 மேக்சிமம் ஃபீல்ட் இருக்கு.
ஸ்மால் எலிமெண்டால வர ஃபீல்ட், ஸ்மால் கரண்ட் ஓடுது அதால வர ஃபீல்ட். ரைட். அதை வச்சு இதை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு சர்க்குலர் கோயிலுக்கு வர மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்ப்போம். சர்க்குலர் கோயில் போயிக்க பட்டவா கரண்ட் ஓடிக்க அதுக்குள்ள என்னென்ன ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கிறோம். இப்ப அதுக்கு வேல்யூ காணப்போறோம், மேக்னிடியூட காணப்போறோம். என்னன்னு காணலாம். இங்க பாருங்க, இந்த ஸ்மால் டெல்டாயில் எலிமெண்டால, இந்த சின்ன டெல்டாயில் எலிமெண்ட், டெல்டாயில் எலிமெண்டால பி என்ற பாயிண்ட்ல வார மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் உள்ளுக்கு பாருங்க என்னன்னு பாக்குறது. கரண்ட் எப்படி போடுது, பயோசாவர்ட் லோ யூஸ் பண்ணிக்கிறோம். தீட்டாக்கு பல 90 போட்டுது மேக்சிமம் ஃபீல்ட்ஸ் என்பது. இது ஏன் ஆர் போடாம ஏ போட்டுக்கணும்டா, ஆர் வேரி பண்ணி ஏ வேரி பண்ணாது. ஏன் வேரி பண்ணாண்ட சர்க்குலர் கோவிலுக்கு ஏ கன்ஸ்டன்ட் தான் என்றபடியா அப்படி போட்டுருக்குன்னா இதான் மேக்சிமம் அந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு வார எலிமெண்டால வார ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் at the center of the circle வார சர்க்கிள்ல எப்படி சென்டர்ல எப்படி வரும், சர்க்கிள்ல சென்டர்லாம் காணணும் தியரி கேட்பின. அப்ப ஸ்மால் எலிமெண்டால சென்டர்ல வர மேக்னெட்டிக் ஃபீல்ட காண்றதுக்கு இந்த பயோசாவர்ட் லோவை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, பயோசாவர்ட் லோவை இங்க நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இங்க பாரு, இப்ப இதுல அப்ப நாங்கள் டோட்டல் சர்க்கிளுக்கு டோட்டல் ஒரு எலிமெண்டால பார்த்துருக்கோம். இப்ப ஃபுல் சைக்கிளால வர எவ்வளவு எல்லா டெல்டா பியையும் கூட்டுவோம். டெல்டா பியையும் கூட்டேக்கு சமேஷன் போட்டிருக்கோம். கூட்டேக்கு பாருங்க, இயற்கை கேட்டா இதை ப்ரூவ் பண்ணா சரி எவ்வளவுதான். அதுல பாருங்க மீனோட் ஐ எல்லா ஸ்மால் எலிமெண்ட்டுக்கும் என்ன கொமனா இருக்கு, மீனோட் ஐயோ போப்போ எஸ்கட் கொமன் என்றபடி அதை எடுத்துட்டு மிச்சத்தை கூட்டப்போம். சமேஷன் கூட்டுறது எல்லா ஸ்மால் எலிமெண்டால வர டெல்டா பிய கூட்டப்போம். சுத்த வர உள்ள சர்க்கிள்ல வர பெரிமீட்டர்ல வர எல்லா டெல்டா எல்லாரும் வர டெல்டா பிய கூட்டு காண்றதுக்கு இந்த ஐடியா பார்க்கும். டெல்டா இல்லைண்டா டோட்டல் லென்த் ஆஃப் த சர்க்கிள் 2π வரப்போகுது. இப்ப கடைசியா என்ன வரப்போகுது, n டர்ன்ஸ். அப்ப இதான் வரப்போகுது ஆன்சர். n டர்ன்ஸா இருந்தா மீனோட் ni/2a என்று போகுது. n ஹாஃப் டர்ன்ஸ் இருந்தா என்னுக்கு ஹாஃப் போகுது. சரியா? அப்ப மீனோட் ni/2a. சரியா? மற்ற இது சும்மா போடுறேன், வேணும்டா பாருங்க. அது உங்களுக்கு இப்ப இல்ல தெரியல பெறாது, வேணும்டா அதை விளங்கப்படுத்திடுறேன். வேணும்டா நீங்கள் தியரிய பார்க்கணும், ஃபில் பண்ணி நீங்க வேணும்டா 3Dல இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஐடியா இப்ப இல்ல உங்களுக்கு. நீங்க வேண்டா பார்க்கலாம், ஏதாவது கொஸ்டின் செய்யறதுக்கு பார்க்கலாம். சரியா? சர்க்கிள போய் 3Dல இருக்க அதுல ஆக்சிஸ் வழியே இருக்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுக்குரிய கொஸ்டின். சரியா? இது ஏதாவது பண்ணி போட்டு அது உங்களுக்கு இப்ப தேவையில்லை. சரியா? இதால அடுத்தது பாருங்க, வேணும்டா ஸ்டில் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டில் பண்ணி விடுறேன், முன்னா பாருங்க. சரியா? தேவையா பார்க்கலாமே. ஓகே ரைட். அடுத்தது நாங்கள் இத பாருங்க. இப்ப ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்தா ஒரு ஃபோர்ஸ் வரும். கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்தா ஃபோர்ஸ் வரும். F = BIL or BIL sin θ ன்னு பார்த்தோம். இப்ப ரெண்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு, அதுக்குள்ள வர ஃபோர்ஸ் என்னன்னு காண்றது. அது என்னன்னு காண்றா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரால ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ஃபீல்டுல மற்ற கண்டக்டர் இருக்க போகுது. ரைட்? ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டக்டர் கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்குள்ளார கரண்ட் போச்சுண்டா அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்தாண்டா ஒரு ஃபோர்ஸ் வரும். இப்ப ரெண்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்க போகுது, ஃபீல்ட் ஒன்றும் இல்லை, ஆனா ஃபோர்ஸ் ரெண்டுக்குள்ள வருது. என்னண்டு, ஒரு கண்டக்டரால ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ஃபீல்டுல மற்ற கண்டக்டர் இருக்கும். அப்ப இதால வர ஃபீல்டுல அவர் இருப்பார்,